உலகத்தோட பெரு வியாதி எது தெரியுமா? தள்ளி போடுறது தான். நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தள்ளி போடுறது. ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை. அப்புறம் பார்த்துக்கலான் இருக்குல்ல, அதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை. நம்ம குடும்ப வாழ்வுடைய முடிவுகள்லாம் பாருங்களேன். ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி பெரும் செலவுன்னு ஒன்று இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டுருவாங்க. பட்ஜெட் போட்டுட்டு பெரும் செலவாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி பேசலை, அதை அப்புறம் பார்த்துக்கலாமாங்க. டே, அதை தாண்டா இப்போ பார்க்கணும். எது பிரதானமோ அதைத்தான் இப்போ பார்க்கணும். எதை இப்போ பார்ப்போமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் தள்ளி வைக்கிறதுக்கு பின்னாலேயே அதை எப்படி பார்க்குறது நமக்கு தெரியலேங்கிற உண்மை ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விருப்பப்படுகிற பெரு வெற்றியை சந்திக்க வேண்டுமென்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எத்தனித்து தவிர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த விஷயத்திற்குள் பயப்படாமல் உள்ளே போங்கள். அதற்கான துணிச்சல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கான பாதையின் முதல் புள்ளி தொடங்குகிறது. That is the first point when you are entering out of your comfort zone. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முதல்ல வெளியில் வந்தால் தான் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்க முடியும். நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் கரெக்டாக இருக்கேன். சில நண்பர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம், நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம், அப்படியெல்லாம் கூட செய்யலாம். நமக்கு எரிச்சல் வரும். என்ன இப்படிலாம் சொல்கிறான்? ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியறத விட பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய தெரியுது. இப்போ நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா காசுக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. அதை ஒருத்தன் காசு வாங்கிட்டு போயிட்டு அந்த 1000 5000 ஆக்குவான். அப்போ தான் தோணும், இந்த காசை வச்சு நம்மளே இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியலாம் நமக்கு தெரிஞ்சும் கூட நாம் சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இருக்கதும் போயிருமோ அப்படிங்கிற பயம்.